ஃபர்ஸ்ட் டைம் தான். இவர் யாருன்னு தெரியுதுங்களா? இவர் தான் ஆட்டோ கணேசன். இவர் யாருன்னு தெரியுதுங்களா? இவர் தான் ராதாண்ணா. இவர் வந்து மோர் மார்க்கெட். இவர் யாருன்னு தெரியுதுங்களா? இவர் தான் டீம் லீடர். நாங்கள் தான் கேமராமேன். இப்போ நாங்களாம் எங்கே இருக்கோம்னா பாவநகரில் இருக்கோம். கடல் உள்ளே வாங்கியிருக்கு பாருங்க. எவ்வளோ தண்ணி உள்ள வாங்கியிருக்கு பாருங்க. அங்கே இருக்கும் பாருங்க. போக மாட்டேங்கிறாரா எப்பவுமே. உங்களை வச்சு யூடியூப்ல போட்டு அப்படியே எங்கள் லைக்ஸ் எல்லாமே அல்ல போதும். இந்த வச்சு நீ அதில் வீடியோ எடு. வீடியோ தான் எடுத்துன்னு வந்துங்களா? இதுதான் எங்கள் டீமு. அந்த கோபுரம் ஃபுல்லாக மறந்துட மாட்டாங்க. இதுதான் எங்கள் டீம். இங்கே 4 பேர் 5 பேர் இருக்கோம். முன்னாடி ஒரு 3 பேர் போயிருக்காங்க. அங்கே பாருங்க, காமிக்கிறோம் பாருங்க கோயில். அதெல்லாம் ஃபுல்லாக அந்த கொடியே முழுகி இருக்கும் கடலில். இப்போ நாங்கள் இருக்க இடம்லாம் ஃபுல்லாக கடல் தண்ணியாக இருக்கும். எல்லாம் தண்ணி உள்ள வாங்கிடுச்சு. எவ்வளோ பேர் நடந்து போகிறாங்க பாருங்க. ஃபேமஸான கோவில். இங்கே ஒருத்தர் வராரு பாருங்க. இவர் தான் எங்கள் கார் டிரைவர் லோக்கலில். இப்போ பாருங்க, நாங்கள் உள்ள கடல் உள்ள நடந்து போயிட்டு இருக்கிறோம். தண்ணிலாம் உள்ளே போயிடுச்சு. இடத்துல பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டுருக்குறாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம், அதனால தான் இவ்வளோ உள்ளே போயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா இது வரைக்கும் தண்ணி இருந்திருக்கும். பாருங்க, பேண்ட்டு வேறு மேலே ஏற்ற மட்டுன்னு. தெரியுதுங்களா? இது ரெகுலராக நடந்து போகிற வழி. அதுதான் பாருங்கள், தனியாக தெரியும். அதுதான் இங்கே பாருங்க, இங்கே ஏதோ ஒரு சாமி ஒன்று இருக்குது. என்ன சாமின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் எனக்கே தெரியும், அவர் பிள்ளையார் தான். குட்டி மீன் பாரு. மீன் நான் ரொம்ப நாளாக பார்க்கல. ஆனால் குட்டி குட்டி மீன் இங்கே நிறைய பார்த்துட்டேன் போகலாம். இங்கே பாருங்க, குட்டி மீன். மை டீம்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே பாருங்கள் எவ்வளோ தண்ணி. இதெல்லாம் எங்கே தான் போய் சேருதுன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். சுத்தமாக தண்ணி இல்லை. அந்த கோவில் வரைக்கும் கரெக்டாக பார்டர் மாதிரி. அதுக்கு அந்தான தான் தண்ணி. பாருங்க, இங்கே 2 கொக்கு இருக்குது. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? வலிக்கி விழுந்திருப்பேன். அங்கே பாருங்க, அங்கே ஒரு தீவு ஒன்று இருக்கு. ஐலாண்ட், மினி ஐலாண்ட். ஆனால் அது பேர் தான் என்னன்னு தெரியல. இது வரைக்கும் போனதில்லை. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிடுவோம். நாங்கள் போட்டு வாங்கிட்டு வரோங்க, இல்லாட்டி அவங்களுக்கு போட்டு கொடுக்க சொல்கிறாங்க. ஆமாம், நெக்ஸ்ட் டைம் நாங்களே எங்கள் போட்டு வாங்கிடுவோம். லோக்கலில் ஒரு போட்டு இல்லாட்டி நாங்கள் வரும்போது யூஸ் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னா வாடகைக்கு எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ரெண்டுக்கு எடுத்துகிட்டு ஃபுல் கடலும் சுற்றி பார்க்கலான்னு ஒரு ஐடியா தான். பட் ஆனால் பணம் இல்லையே, என்ன செய்ய? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பணத்துக்கெலாம் இல்லை, வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் போதும். பாருங்கள், நடந்து போயிட்டே இருக்கிறோம். இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம் பாருங்கள். ஆல்ரெடி அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். அவங்களாம் தண்ணியில் நடந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. நாங்கள் சேத்துல நடந்துட்டு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் பார்த்து தான் போனோம். சேத்துல வலிக்கு விழுந்துட்டா ஒரே அசிங்கமாக போயிடும். வழுக்குது. டீம் லீடர் என்னன்னு தெரியல, திடீர்னு நின்ட்டார். சக்கரை மட்டும் தான் போகிறாரு. அங்கே எங்கள் டீம் மேட்ஸ் அங்கே 2 பேர் போகிறாங்க பாருங்கள். அந்த ஆரஞ்சு கலர் வேஷ்டி கட்டி ஒருத்தர் நடந்து போகிறாங்க பாருங்கள்.
களிமண் மாதிரி களிமண். நான்லாம் அடிக்கல, நீ போ. நீ வா. அம்மாடி குழிக்குள்ளே காலை விட்டேன். இங்க பாருங்க. ஏய், பயங்கரமாக ஸ்லிப் ஆகுது. ஆட்டோக்கார் கொஞ்சம் பார்த்து வாங்க, அங்கங்கே குழி குழியாக இருக்குது, வழுக்குது வேறு அதிகமாக. இதெல்லாம் நடந்து போயிருக்காங்க போல். அங்கே பாரு, அங்கெல்லாம் எப்படி குழி குழியாக இருக்குது பாரு. அங்கே பாரு. ஓ, இந்த பக்கம் பாரு எப்படி குழி குழியாக இருக்குது சைட்லலாம். மீன் பாரு, எவ்வளோ பேர் மீன் இருக்குது பாரு. அங்கே மேலே மீன் பாரு, அங்கே துடிச்சிட்டு கிடக்கு பாரு மேலே. அந்த குழிக்கு மேலே அந்தாண்டு பாருங்கண்ணா. இங்கெல்லாம் இல்லை, அங்கே பாருங்க. ஆமாம் ஆமாம், அங்கெல்லாம் பெருசு பெருசாக விழுந்து கிடக்கு. இந்த டைம் தான் மீன் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் ஒரே மீன் கூட நான் பார்க்கல. உங்களுக்கு தெரிதான்னு பாருங்கள், அங்கே துள்ளிட்டு இருக்குது. அதெல்லாம் மீன் தாங்க. மீன் பிடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். அங்கே எதுவும் இல்லை. திரும்பியும் கவலை கடனோட ரிட்டர்ன் வந்துட்டார். ஓ, அந்த பக்கம் போகாதவா, திடீர்னு உள்ளுகளில் இறங்கிட்டு போகுது. தண்ணி போகிற இடம் தான். அந்த இடத்துல திடீர்னு பள்ளமாக இருந்துச்சுன்னா பாரு எவ்வளோ மீன் பாரு. நானோ பிடிச்சி போட்டுக்கிறியா பாரு. நானோ அதே தான் பெருசு பெருசாக தான் இருக்குது. அதே தான் சொல்லுங்கிறேன். அதான் பெரிய பெரிய மீன் தான். வேணால் பிடிச்சி போட்டுன்னு போயிடலாம் பாரு. அங்கெல்லாம் இன்னும் பெருசு பெருசு. அந்த இடத்துலாம் அந்த இடத்துல இன்னும் எவ்வளோ பெருசாக அடிக்குது பாரு. வேறு லெவல். நான் வேறு அங்கே பார்த்துட்டே வந்து பாருங்க, இன்னும் எவ்வளோ மீன் விழுந்துருக்காடுக்கு பாருங்க. எடுத்து தூக்கிட்டு கொக்குங்களுக்குலாம் சரியான வேட்டை போல. இது காண்டியில் நான் இந்த ஊராக இருந்ததுன்னா எல்லா மீனும் பிடிச்சி வளைச்சி போட்டுக்குவோம். நேரம் ஒரு கூடை எடுத்துன்னு வந்து அள்ளி போட்டுருப்போம். நேரம் கொண்டு போய் ஒரு பிஸ்னஸே பண்ணிட்டுக்குவோம். மீன் கடை வச்சு பார்த்து மெதுவாவா பாருங்க. இவர் தனி ரூட்டில் வராரு. தனி ரூட்டில் வராரு இவர். இப்போ தண்ணியெல்லாம் பாருங்கள், இன்னும் அங்கே கொஞ்சம் நெஞ்சுங்கிறது எல்லாமே ஒன்றும் வந்து சேர்ந்து வருது பாருங்க. இப்போ வந்து தண்ணியில் கொஞ்சம் போக ஆரம்பிக்கிறோம் லைட்டாக. அதுவும் நடந்து போகிற வழியில் மட்டும்தான் தண்ணி இருக்குது. சும்மா ஒரு சின்ன ஆற்றுல, காவா ஆற்றுல போகிற மாதிரி. இந்த தண்ணியை காட்டுறேன் பேக் ஆகுது. அதெல்லாம் காமிச்சுன்னுக்குறேன். ஸோ நான் அதான் காவா ஆற்றுல நடந்து போகிற மாதிரி இங்கேருந்து தண்ணியில் நடந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பாரு, இங்கேயே மீன் இருக்குது பாரு. சுறா மீன்லாம் இருக்கும் போலவே. அது என்ன மீன் கொஞ்சம் வித்தியாசமாகுது. ரெண்டு கால் இப்படி சைடில் வச்ச மாதிரியே. ஆனால் அது மண்டையோட பார்த்தா அந்த பாம்பு தலை மாதிரியே இருக்குது. இருங்க, ஒரு மீன் உங்களுக்காண்டி நான் பிடிச்சி காட்டுறேன். பக்கத்துலேயே இருந்தேன். இங்கே வந்து சைடில் போயிடுவோம். அவர் போகிற வரைக்கும் 1.5 மணி நேரம் தாக்கு பிடிச்சாலும் உள்ள போயிடுவார். வேறு விஷயம் நீ உண்டு. சரியா இருக்குப்பா. சேரு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது.
எங்கள் டீம்மேட்ஸ் இருக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பேக் வாங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆட்டோ ஆட்டோ வரையா இல்லையா? பாருங்க எங்கள் டீம்மேட்ஸ் ஒருத்தரையா உள்ளே இறங்கிட்டாரு பாருங்க, தண்ணி உள்ளே இறங்கி நடந்து போகிறாரு பாருங்க கொஞ்சத்தோட. அதுலேருந்து அப்படி இன்னும் கொஞ்சம் அந்த கோயிலுக்கு போனாங்க, தண்ணியில் நடந்து அங்கே போயிட்டு ஒரு சிலர் போயிட்டாங்க, 2-3 பேர் போயிருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த தண்ணியும் எடுத்துரும். இது பாருங்க கொக்கு, கடல் பறவை, கடல் கொக்கா இது, நமக்கு தெரியல பேர்லாம். இதுதாங்க கடல் பறவை பாருங்க. இதெல்லாம் நிறைய இருக்கும், இப்போ எதுவுமே அதிகமாக காணல. அந்த சைடுக்கு இருக்குது, அங்கே ஏதோ பாலம் மாதிரி இருக்குது பாருங்க. அதுக்கும் போனதில்லை இது வரைக்கும், அதுவும் ஒரு நாள் போய் பார்த்துருவோம். பாருங்க பின்னாடி எவ்வளோ பேர் நடந்து வந்துருக்குறாங்க பாருங்க, எதுங்களா? கணேசனா கணேசனா ஒரு காதே கேட்கலங்க. இன்னும் நடந்துகிட்டே இருக்கோம் பாருங்க. இது துணிங்க, கொஞ்சம் சேர் அதிகமாக இருக்குது. જો ભગવાન એટલો બદલાવા ન દીધો આપણને, ભગવાનને ખબર હતી કે બાઈ નીકળે ખરાબ થાય. அந்த இடத்துல நம்ம கார் இருக்குது, அங்கேருந்து வந்துருக்கோம் பாருங்க. இது என்ன இது, மீனா இல்லை விறகா? இது விறகு மாதிரி தெரியுதுங்க. நான் கூட அது ஒரு விதமான மீனுன்னு நினச்சேன். பாருங்க அங்கே ஒரு பெரிய கொக்கு ஒன்று தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க எவ்வளோ தூரத்தில் இருக்குது. பாருங்க அந்த சைடு கூட நிறைய கொக்கு இருக்குது, எல்லாம் பெரிய பெரிய கொக்குங்க. நமக்குள்ள பாதி வரும் போலவே அந்த கொக்கெல்லாம். చూసి వచ్చాడు, మనం చూస్తున్నాక 10 నిమిషాలు దీని గురించి డిస్కషన్ చేసుకోవాలి. આવતું રહે સાઈડમાં નથી લપટાય એવું. સ્લીપાக போகணும். હાલતી પડતી ને સામું જો பக்கம் வந்துட்டோம். எங்கள் டீம்மேட் ஒருத்தர் பின்னாடி வராரு பாருங்க.
பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு வராரு மாதிரி. அவ்வளோதாங்க இந்த ஆஃப் டவுசர் போட்டு இருக்கிறது நேற்று ராஜாங்கம். கணேசனா చున్నీ అనవసరంగా తెచ్చింది మొక్క